சிங்கையின் நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் லயம் சித்தியை முதல் வணங்கி, தொழில் தந்த ஊரை, சுவை தந்த தமிழை, தமிழுக்கு சுவை தந்த என் அப்பன் முருகனை நம் தண்டாயுதபாணியின் பாதம் பணிந்து துவங்குகிறேன். காலையில் தினமும் என்னை கண்விழிக்கச் செய்யும் கைபேசி அலாரத்திற்கு முதல் நன்றி. காலையில் தினமும் என்னை கண்விழிக்கச் செய்யும் கைபேசி அலாரத்திற்கு முதல் நன்றி. நான் இதுவரை ரோபோவை நேரில் கண்டதில்லை. என்னை ரோபோவாக பலர் பார்த்ததாக அறிந்தேன். நான் செய்யும் வேலைகளின் வேகத்தினால் இருக்கலாம். நாம் சந்திக்கும் சவால்களை பற்றி ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கலாமா? 5 மணி ஆனதும் அவசரமா குளிக்கணும். 5 மணித்துளையில் பூஜையை அன்புறுக செய்யணும். பிள்ளையை எழுப்பிவிட்டு பொறுமையா சொல்லணும், கண்ணே சீக்கிரம் எழுந்து, என் கனவை நீந்தான் நனவாக்கணும். வெட்டிக்கதை பேசி வீணாக ஆக்காது காலை வேலைக்கு செல்லும் முன் கறிவகைகள் சமைத்து கணவருக்கு கட்டி கொடுத்து மாமனார் மாமியாருக்கு எடுத்து வைத்து 8 மணிக்குள் எல்லா வேலையும் முடித்து குழந்தை ஒருபுறமும் கைப்பை மறுபுறமாய் ஓடி குழந்தையை பள்ளி பேருந்தில் ஏற்றிவிட்டு அப்பாடா என்று எம்ஆர்டியில் ஏறினால் உட்கார இடம் கிடைப்பது அரிது என்றால் நிற்பது அதைவிட அரிது. நாம் இடம் பார்த்து நிற்கும் முன் ரயில் சேவை நின்று விடுகிறது. மீண்டும் கிளம்புமா என்று எதிர்பார்த்து அக்கம் பக்கம் கேட்டால் வந்த பதில் இருந்தாங்க, ட்ரெயின் கிளம்பும் ஆனா கிளம்பாது. எது எப்படியோ 10 மணிக்குள்ள பதிவேட்டுல கையெழுத்து போடணும் அன்று. கார்டு ரீடர்ல ஸ்கேன் செய்யணும் இன்று. பார்த்தவுடன் அனைவருக்கும் சலாம் அடிக்கணும். அப்பாடா என்று அப்புறம் தான் உட்காரணும். அதற்குள்ள அங்க இருக்கும் சீன பெண்ணுக்கு நலம் கேட்கணும். கழிக்கின்றதை கழித்து கூட்டுகின்றதை கூட்டி பெருக்கி பெரிய திட்டம் வகுத்ததெல்லாம் வடிகட்டி ஐந்தொகை கணக்கு போடாமல் கணினியில் கனப்பொழுதில் வேலை செய்து கண் சுமிட்டும் நேரத்தில் முடித்து விடலாம் என கணினியின் பொத்தானை அழுத்தும் பொழுது திரையில் பிரதிபலிக்கும் வாசகம், சிஸ்டம் நாட் ரெஸ்பாண்ட். ஒருமையின் சிகரம் நான் தான் என எண்ணியிருந்தேன். என்னை விட கணினி மிக மிக பொறுமைசாலியாக உள்ளதை கண்டு வியந்தேன். மீண்டும் கணினியை இயக்கி வேலையை துவக்கி கண் சிமிட்டும் நேரத்தில் முடிக்க இயலவில்லை என்றாலும் ஓரிரு மணி நேரத்தில் சிக்கன முடித்து மேலதிகாரியின் பார்வைக்கு மின்னஞ்சலை அனுப்பினேன். பதில் வந்தது ராக்கெட் வேகத்தில். ஃபைல் அட்டாச்மெண்ட் எதுவும் திறக்காமல் ப்ளீஸ் செக் யுவர் ஃபைல். நான் பார்க்க வேண்டியது தொகுப்பின் முதலிலா அல்லது தொகுப்பின் முடிவிலா அல்லது வரிகளின் இடையிலா இல்லை கணினியின் கணக்கிலா? என் மனம் சொன்னது, இவள் மாட்டிக்கொண்டால் சிக்கல். வீட்டின் அரசியல் உள்நாட்டு அரசியல், ஆனால் வேலை அரசியலோ பன்னாட்டு அரசியல். திறமையும் தகுதியும் இருந்தும் கூட முன்னேற்றம் காணுவது எளிதல்ல. முன்பெல்லாம் பிள்ளை வளர்ப்பிற்கு பெரும் சவால் வேலை. ஆனா இன்னைக்கு பிள்ளை பிறப்பிற்கும் இப்போது சவாலாகி உள்ள அவல நிலை. ஆண்டவனும் ஆம்படையானும் மனம் வைத்தால் போதாது, படி அளக்கும் முதலாளியின் கருணை கொண்டால் மட்டுமே மெட்டர்னிட்டி, இல்லை என்றால் என்றும் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி. உடல் நலமில்லா குழந்தையை அரை நாள் விடுப்பில் கவனித்து மறுநாள் மருந்து பட்டியலை அட்டவணையிட்டு அவளிடமே கொடுத்து நேரப்படி உண்ணுவதற்கு அவ்வப்போது தொலைபேசி நோக்கி அலைவாயும் நெஞ்சம் சந்திக்கும் சவாலை சொல்ல மொழியுண்டோ? தினம் செய்யும் வேலையை பட்டியலிட்டு ஒன்றன் பின் ஒன்றாக முடித்துவிட்டு கை கடிகாரத்தை பார்த்து மூச்சுவிட்டு முடிப்பதற்குள் மேலதிகாரி வந்தார். புது அலுவல் பணி ஒன்று தந்தார். இதை முடிக்கணும் என்றார். இதை என்று முடிக்கணும் எனது கேள்வி.
நேற்றே முடிக்கணும் அவர் ஐ வாண்ட் இட் எஸ்டர்டே அப்படிங்கிறார். பின்னர் ஏன் அதை இன்று கொடுக்கணும்? மனதிற்குள் குமுறல். ஒரு வேலை முடிப்பதற்குள் மற்றொரு வேலை வட்டி போட்டு குட்டி போடும். இதுதான் வேலையின் நியதியோ? துணிவே துணையென எதிர்கொள்ளும் திறன் வேண்டும். சவால்கள் 1000 உண்டு, சிக்கல்கள் 1000 உண்டு, கவலைகள் கோடி உண்டு. கனவு வேலை கிடைத்து விட்டால் நெஞ்சத்தில் மகிழ்ச்சி உண்டு. அரசியல் விளையாட்டிலும் அறிவு திறன் வேண்டும். அடுத்தவர் கவிழ்த்து விடாமல் இருப்பதில் கவனம் வேண்டும். செய்கின்ற வேலை திறம்பட விற்றல் வேண்டும். தெரியாத வித்தைகளை கற்றல் வேண்டும். வாரம் ஒன்று துவங்கும் போதே சற்றே பாரம் கூடுது நெஞ்சினிலே. சாரமின்றி ஓடும் வாழ்வில் தாரம் கூட தொலைவினிலே. நேரம் கேட்கும் குழந்தையிடம் நாம் பேரம் பேசும் நிலையினிலே ஆரம் குறுகிய வாழ்வை எண்ணி ஈரம் படர்ந்து விழிகளிலே. பிடித்த வேலை பிடித்து விட்டால் ஓடிவிடும் அலுப்பு, உள்ளத்தில் ஊறிவிடும் களிப்பு, உடல் மறந்துவிடும் களைப்பு, எதிர்மறை எண்ணங்கள் புதைந்துவிடும், முன்னேற்ற சிந்தனைகள் நிறைந்துவிடும், புத்தாக்க யோசனைகள் பிறந்துவிடும், சிக்கல்களும் சவால்களும் வழிவகைகள் தோன்றிவிடும். சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் வழிவகைகள் தோன்றிவிடும். வேலை வணங்கிவிட்டு வேலையை துவங்கிவிட்டால் வேலனவன் துணை வருவான். வெற்றிகள் குவித்திட அருள் புரிவான். வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.